Nothing helps bad mood like spreading it around. இது இன்றைய கோட்ஸ். பேட் மூடு நம்ம வாழ்க்கையில் ஒரு சாபம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பேட் மூடு இருந்துச்சுன்னா நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் மைண்டுக்குள்ளே அப்படியே குடஞ்சிக்கிட்டே இருக்கும். என்னடா இது வாழ்க்கை. இந்த பேட் மூடு எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களையும் நம்ம மனசில் வரும். இது இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம மனசில் வரும்பொழுது நம்மளால் வேறு எந்த ஒரு செயல்லையும் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. எதையுமே உருப்படியாகவும் பண்ண முடியாது. ஒரு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிடும். இந்த பேட் மூடை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இந்த பேட் மூட்லேருந்து நம்ம வெளியில் வர்றது? ஸோ குவிக் வேஸ் டு ஸ்னாப் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் அ பேட் மூட். என்னென்னலாம் பண்ணலாம்? இந்த வெறுப்புணர்வுகள் இருக்கும் பொழுது எப்படி நம்ம அதை கையாண்டு வெளிவருவது அப்படின்றது தான் இந்த எபிசோடில் உங்களுக்காக தொடர்ந்து நான் பேச போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பா, நண்பி, எல்லோரும் ஒரு சந்தோஷமான வாரத்தில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான், உங்களை தான் நான் சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமும் நிம்மதியாகவும் தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபை இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா 5 ரேட்டிங்ஸ் கொடுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க என்னோட ஓன் எஃபோர்ட்டில் ஃப்ரீயாக ரன் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்களுக்கு, நிறைய மனிதர்களுக்கு சென்றடையணும். நிறைய பேர் உங்களை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சென்றடையணும்னா உங்களோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பா, நண்பி. ஓகேங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் இருக்குது, இல்லை உங்ககிட்ட ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை என் கூட பேசணும், உங்களுடைய கேள்வி இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறணும் அப்படின்னா மறக்காமல் RJ_Mono_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், டைரெக்டாக பேசலாம். ஸோ ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். டப்புன்னு இந்த பேட் மூடு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஸோ இதனால் நான் சரியாக தூங்கலாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கரெக்டாக முடிக்கலாலும் சரி, வீட்டில் நம்மளோட பார்ட்னரோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எது நடந்தாலும் ஒரு பேட் மூடு இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் பேட் மூடு வராமல் இருக்கிறது சரித்திரமே கிடையாது. காலிலேருந்து அது 24 மணி நேரம் கால ஓட்டத்தில் எப்பயாவது அந்த பேட் மூடுக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பேட் மூடு ஒவ்வொரு டைம் வரும்பொழுதும் ஒரு வெறுப்புணர்ச்சி பயங்கரமாக வரும். நம்மளுக்கு எதுவுமே பிடிக்காது. நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு அவங்க நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு வெறுப்புணர்வு இருக்கும். நம்ம வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ரியலாகவே நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஒரு பேடு அந்த உணர்வுகளை தொடர்ந்து தான் இருக்கும். ஸோ இதனால் நம்ம அந்த ஃபோக்கஸை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நட்புகளை, உறவுகளை இழக்கிறோம். இது மாதிரி எல்லாமே இந்த பேட் மூட்ஸ்லாம் வரும். ஸோ இதனால் நிறைய உடம்பு பிரச்சனையும் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் ஹெட்டேக் இருக்கலாம், இன்சோமினியா வரும், டிக்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. பயமுறுத்தலை உங்களை நம்ம நார்மலாக நினைப்போம் பேட் மூட்லாம் நம்மளை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுவான்னு. ஆனால் உண்மையிலேயே அது நிறைய அஃபெக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே நண்பா, அப்போ நம்ம பேட் மூடு வரவே கூடாது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தானே பேச போகிறோம். ஓகே, பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் உங்களோட ஒரு டெய்லி லைஃப்பில் எத்தனை டைம், ஒரு நாளில் எத்தனை டைம் உங்களுக்கு அந்த பேட் மூடு இல்லை ஒரு வெறுப்புணர்ச்சி வரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா மறக்காம RJ_Mono_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதியிருக்குங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, நம்ம இது எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டேக் அ வாக். இதுதாங்க எல்லாத்துக்குமே மருந்து. உண்மையில நான் ரியலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ பெரிய பேட் மூடு, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு சின்ன வாக்கு வெளில போயிட்டு வந்தோம், அப்படி ஃப்ரெஷ் ஏரை நம்ம மனசில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அது ரொம்பவே அந்த பேட் மூடு அப்படியே குறைச்சி நம்மளோட சரௌண்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இந்த அவுட்டோரில் இந்த நேச்சரை பார்க்கும்போது, ஒரு வாட்டர் சவுண்டை கேட்கும்பொழுது, ஒரு நல்ல ப்ரீஸியான காற்று நம்ம மூஞ்சியை தழுவும் பொழுது, அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இணையே எதுவும் கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, பேட் மூட் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடும். அதனால் நல்ல ஒரு வாக்கு எடுத்து பாருங்கள். ரெண்டாவது பார்த்தோம்னா ஸ்மைல். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். சிரிங்க. ஏன்னா ரியலோ ஃபேக்கோ, ஆனால் நீங்கள் சிரிக்க ஆரம்பிங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள். ஸோ என்னடா அது பிரச்சனையில் இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணுங்க. அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல, துன்பம் ஒரு மேலையில் சிரிங்க அப்படின்ற மாதிரி. அது உண்மைதாங்க. அதை நீங்கள் பண்ணி பாருங்களேன். உங்களை அறியாமலே நீங்கள் அந்த துன்பத்துலேருந்தோ அந்த பேட் மூட்லேருந்தோ ஈஸியாக நீங்கள் வெளியே வர முடியும். ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, ஒன்றும் பண்ண முடியல, டீச்சர் திட்டாங்களே, ஐயோ ஆஃபீஸில் மேனேஜர்ஸ் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலையே, என்ன நடக்க போகுது தெரியலையே, நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சின்ன ஸ்மைல்
ஸ்மைல், ஒரு டக்கு 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 டக்குன்னு ஸ்மைல் பண்ணி அந்த பேட் மூட்லேருந்து வெளியே எடுத்து அந்த அந்த ஒரு 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 ஈவெண்ட் உங்களை கஷ்டப்படுத்தணும் நடக்குது, அதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ ஸ்மைல், ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பே அட்டென்ஷன் டு ஹவ் யூ ஆர் ப்ரீத்திங். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்கும், பதறலாக இருக்கும், உதறலாக இருக்கும். அப்படியே நல்லா மூச்சை இழுத்து விடும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே நம்ம மனசு அப்படி இலகுவாகும், அப்படி சில் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சில் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த பேட் மூட்லேருந்து வெளில வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் இட் ஆன் வித் யுவர் பார்ட்னர் ஆர் ஃப்ளை சோலோ அப்படி சொல்லுவாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கணும். ஓகே, இந்த பிரச்சனைலாம் வருது, அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சு, ஓகே அது என்ன பிரச்சனை, இப்போ வந்து பார்ட்னரோட ஃபைட் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஆரம்பிங்க, அது ஈஸியாக இருக்கும். ஓகே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஓகே அதை வந்து ரொம்ப மைண்டில் வைக்காமல் ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள். மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படி ஸ்லோவாக உங்கள் மனசுக்குள்ளே எடுத்து கொண்டு போய் அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா டேக் டைம் டு ஸ்மெல் த ரோசஸ் சொல்லுவாங்க. இதுதான் எகெயின் வந்து நம்ம உணர்வுகள், அந்த நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ நம்மளோட ஐம்புலன்களை வந்து நம்ம ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா அந்த ஐம்புலன்களுக்கு வேலையை கொடுத்தாலே டிஸ்ட்ராக்ட் ஆயிருமா. ஏன்னா அதுக்கு தான் நம்ம மூளை வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸ்மெல் பண்ணுறதா இருக்கட்டும், டேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டச் சென்சிட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஒரு ஐம்புலன்களை வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் வந்து அந்த விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பேட் மூட்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது சைக்காலஜி ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மைங்க. ஸோ அதனால் ஒரு டேஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று அப்படி டப்புன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள், இல்லை நல்லா சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் யுவர் பாடி, நிறையா மூவ் பண்ணணும். அதாவது வாக்கிங், ஜாக்கிங்கு, இல்லை எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று பண்ணணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி நம்ம இத்தனை டேஸ் வந்து இத்தனை ஹவர்ஸ் வந்து வாக்கிங் போகணும், இல்லை வந்து எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சைக்காலஜி ரீதியாக ஸோ டெய்லி நீங்கள் 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸசைஸோ இல்லை உங்களோட தனிமையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்பொழுதோ ஈஸியாக இந்த மாதிரி பேட் மூட்லேருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஸ்வலைஸ் யுவர் ஹாப்பி பிளேஸ். ஓகேப்பா என்னால் காஷ்மீர் போக முடியல, இல்லை என்னால் தாஜ்மஹாலை பார்க்க முடியல, இல்லை என்னால் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் போய் நடுவில் அப்படியே அப்படி சுற்ற முடியலை அப்படின்ற ஆசைகள்லாம் இருந்துச்சுன்னா ஓகே அந்த மாதிரி இந்த பேட் மூடு வரும்போது உங்களை விஸ்வலைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி ஓகே நம்ம எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஆர்ஜே மனம் சந்திக்கிறீங்க, ஐயோ அந்த அளவுக்கு இல்லைங்க இருந்தாலும் ஆனால் ஸ்டில் வந்து நல்ல ஒரு மனிதரை சந்திக்கிறீங்க, நல்ல ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க, அவங்ககிட்ட பேசுகிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறீங்க, பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட உணர்வுகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த பேட் மூட்லேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் தியரிட்டிக்கலாகவும் சரி, ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மைகளும் கூட. இது எல்லாமே நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா லிசன் டு யுவர் ஃபேவரட் டியூன் சொல்லுவாங்க. ஆஹா ரொம்ப சந்தோஷமான எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஸ்ட்ராக்டிங், அதாவது பேட் மூட்லேருந்து டிஸ்ட்ராக்டிங் பாயிண்ட்னா இதை தான் நான் சொல்லுவேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டையோ உங்களுக்கு பிடிச்ச டியூனையோ கேட்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே உங்கள் மைண்டை அப்படியே எடுத்து வெளிப்பாங்க. நம்ம இளையராஜா சாங் இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாங், எந்த ஒரு தமிழ் பாடலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மியூசிக் டேரக்டராக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம மனசை கொள்ளை கொண்டு நம்ம மனசை ஈஸியாக இலகுவாகவும் சூப்பராகவும் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் 5 minutes to nothing சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி பயங்கர ஹார்ட் சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷன் இருக்கும்போது பிடிச்சி நம்ம மைண்டை பிடிச்சி வெளுத்து நம்ம வந்து இழுத்து கொண்டு போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த வேலையை முடிச்சே ஆகணும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பண்ணவே முடியாது. டேக் அ பிரேக், அதுதான் நல்லா ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு எதுவும் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருங்க. உங்கள் மைண்டை யோசிங்க, எதுக்கு அமைதியாக உட்காந்துருக்கேன், ஐயோ ஒன்று தொல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். அந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்படியே மெய்யாக உட்காந்துட்டு எந்த வேலையும் பண்ணாமல் அப்படியே ஒரு நம்ம சொன்ன மாதிரியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு, இல்லை உங்களோட அந்த மைண்டு அந்த ஃபீலிங்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தனாவே ஈஸியாக வெளியே பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பி கிரேட்ஃபுல். ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக்கில் இதுலேயும் ஒன்று மாட்டிக்கிறீங்க, ஆஃபீஸ் போக முடியல, அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு பேட் மூட் க்ரியேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக வெளியே வரதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகே அந்த நேரத்தில் உங்களுக்கு வெறுப்பு வருது இல்லை கோவம் வருது அப்படின்னா இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு உங்கள் லைஃபுக்கு தேங்க் பண்ணி பாருங்கள். ஓகே இன்றைக்கி நான் ஆஃபீஸ் சீக்கிரம் போக முடியாது, பட் ஸ்டில் இங்கேருந்தே நான் கால் கனெக்ட் பண்ண முடியும் சேஃபாக, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை நீங்கள் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். இப்படி ஒரு நல்ல மேனேஜர் கிடைச்சா நல்லது. இந்த மேனேஜர் கிடைக்கலனா கூட ஓகே அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு மெசேஜை போடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். தவிர அதை விட்டு நம்ம எரிச்சல் போட்டு என்னால் போக முடியல, என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஒரு பி கிரேட்ஃபுல் அப்படின்ற பாயிண்ட்டு. ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து சொன்னல, 10 பாயிண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களை அறியாமலே ஈஸியாக அந்த பேட் மூட்லேருந்து வெளியே வரலாங்க. இந்த பேட் மூட் வந்து நம்மளை ஈஸியாக நம்மளை அரித்து நம்மளை ஒரு நல்ல மனிதராக இல்லாமல் ஒரு கெட்ட மனிதராக நம்மளை
கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷன் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பேட் மூட் வந்து வெளிவரதுக்கு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்தது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பேட் மூட்லாம் சரியாகுதா, ஏன்னா டெய்லி நடக்கக்கூடிய விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்போவுமே சந்தோஷமாக ஸ்மைலி பேபியாக எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் இருக்கணும் நண்பா நண்பி. ஸோ உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த டாபிக் உங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப ரொம்பவே சந்தோஷம். அடுத்த எபிசோடில் சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து மனோ. நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ, நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆர்ஜி மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை கூகுள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJ-Mano இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளுக்கு எதாவது இருக்குன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீக்கில் அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர் நண்பா நண்பி. ஹாப்பி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள். டேக் கேர்.